என் அன்பு குழந்தையே, இப்போது ஒரு உண்மையை தான் உன்னிடம் உன் அப்பன் நான் கூறப்போகின்றேன். உன்னுடைய துணையின் மனதில் இருக்கும் காதலை இன்று மாலைக்குள் உன்னுடைய கண்களுக்கு நான் காட்டுவேன். உன்னுடைய துணை உன்னை எந்த அளவிற்கு நேசிக்கின்றாய் என்பதை நீ இன்று மாலைக்குள் புரிந்து கொள்வாய் தங்கமே. நீ எப்பொழுதும் அனுதினமும் அணுநொடியும் என்னையே நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய். என் அப்பன் முருகன் இருக்க எனக்கு என்ன பயம் என்று உன்னுடைய ஆள் மனதிற்குள் நீ சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய். அப்படி இருக்கையில் என்னுடைய குழந்தையை நான் கைவிடுவேனா என்ன? அதனால்தான் என்னுடைய குழந்தைக்கு என்ன வேண்டும் என்பதை ஆராய்ந்து நான் அவருடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்க போகின்றேன். உன்னுடைய மனதில் இருந்து நான் அறிந்து இருப்பது, நீ எப்பொழுதும் உன் துணையை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நான் என்னுடைய காதல் உண்மையானது, அவரை நான் உண்மையாக நேசிக்கின்றேன். ஆனால் என்னுடைய அன்பை துளி கூட அவர் மதிக்கவில்லை என்று நீ கவலைப்படுகின்றாய் தங்கமே. யாராவது உன்னை துன்பப்படுத்தினாலும் கோபப்படாதே. உன்னுடைய பக்கம் நியாயம் இருந்தாலும் நீ கோபப்படும் போது உன்னை காயப்படுத்தியவர்கள் தான் நல்லவராக நடித்து உன்னை எல்லோரிடமும் தவறாக காட்டி விடுவார்கள். கோபம் உன்னுடைய மனதை பலவீனப்படுத்தும், ஆனால் அமைதி உன்னை வலிமை ஆக்கும் தங்கமே. கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை கூட நீ ஆண்டுகள் கடினமாக பெற்ற மரியாதையை குலைத்துவிடும். ஆனால் அமைதியாக நடந்தால் எல்லோரும் உன்னை மதிக்க தொடங்குவார்கள். நினைத்துக்கொள், அமைதிதான் உன்னுடைய பலம், பொறுமைதான் உன் காவல். கோபத்தை விடு, நல்ல எண்ணங்களை பிடி. அப்போதுதான் என் அருள் உன்னோடு எப்போதும் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை அமைதியாலும் மரியாதையாலும் நிறைந்து இருக்கும். நீ விரும்பிய அந்த நபர் இன்றே உன்னை தேடியும் வருவார். இன்று மாலைக்குள் அவருடைய காதலை உன்னிடம் வெளிப்படுத்துவார். எனக்காகவா காத்திருக்கிறாய் என்று உன்னை காண வந்தேன் என்று உன்னுடைய துணை கூறப்போகின்றார். நான் இத்தனை நாட்களாக செய்த தவறை முழுமையாக உணர்ந்து விட்டேன். இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னோடு மட்டும்தான். உன்னுடைய காதலையும் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய பாசத்தையும் நான் புரிந்து கொண்டு விட்டேன். என்னை மன்னிக்கு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன்னுடைய துணை இனி நீ சொல்லும் வார்த்தைகளை மட்டுமே கேட்க போகின்றார். அதனால் நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிக்க போகின்றாய் தங்கமே. என்னுடைய குழந்தையின் சந்தோஷத்தை காணவே இத்தனை நாட்களாக நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். சந்தோஷமாக இரு தங்கமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.